குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம காம்பினேட்டோரியல் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து ஒரே ஒரு தியரம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தியரம் என்னது அப்படின்னா, ஒரு n cross n டிட்டர்மினண்ட்டை வந்து இதை மாதிரி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. dn அப்படிங்கிற n cross n டிட்டர்மினண்ட்டை வந்து இதை மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் n greater than or equal to 3, ஸோ n வந்து 3 விட அதிகமாக இருக்கும் போது dnோட வேல்யூ வந்து 1 + a² into dn minus 1 minus a² into dn minus 2 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது வந்து 3x3 மேட்ரிக்ஸை விட பெருசாக 4x4 5x5 இதை மாதிரி போகும்போது மேட்ரிக்ஸோட வேல்யூ இதை மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஹென்ஸ் ஷோ தட் dn is equal to 1 minus a power 2n plus 2 divided by 1 minus a² அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அது மாதிரி இந்த இது எப்போ ட்ரூவாக இருக்குன்னா, இந்த a² வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் தான் இந்த இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ a² வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1ன்னு இருந்தால் dnோட வேல்யூ வந்து என்னவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்னுக்கு வந்து கொடுத்துருக்குற ஆன்சர் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து இதை மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். 4 5 6 7 8 9 அப்படின்ட்டு. ஸோ இதை மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு மைனர் தேவை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, இந்த ரோ இந்த காலமை வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். அப்போது 1 into 5 6 8 9 அப்படின்ட்டு போடுவோம் ஆக்சுவலாக. அப்போது இது வந்து 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா வந்து 2x2 மேட்ரிக்ஸாக வந்து ஆகும். இதை விட 1 கம்மி ஆகும். ஸோ இதே கான்செப்டை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து n cross n மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் 1 + a² அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்போ 1 + a² கன்சிடர் பண்ணோன்னா அதனோட மைனர்ஸில் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஒரு இது கம்மியாகும்னு சொன்னேன்னா, ஸோ இதனோட ஆர்டர் வந்து n அப்படிங்கிறதுனால அதனோட மைனரோட ஆர்டர் வந்து n-1 அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதனால் 1 + a² into dn-1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அது போக ரிமைனிங் எலமெண்ட்ஸை வச்சுட்டு எழுதும்போது என்னவாகும் அப்படின்னா -a into அந்த 1 row 1 column delete பண்ணி மிச்சம் இருக்கிற மேட்ரிக்ஸை வந்து இப்படி எழுதியிருப்போம். ஸோ அகைன் இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது ரெண்டாவது பிளேஸில் வந்து a அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 + a² into dn-1 அப்படின்னும் -a into ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னும் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ வந்து என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 + a² into dn-1 -a into இதுக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து a into dn-2 அப்படின்ட்டு எழுதிட முடியும். ஏன்னா இதனோட ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து உங்களுக்கு ஏவாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து மிச்சது எல்லாமே வந்து 0, மிச்ச ரோஸில் உள்ள மிச்ச எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ்க்கு மட்டும்தான் வந்து நமக்கு என்னது இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே வந்து நமக்கு 0 அப்படின்ட்டு இருக்குது. அதனால நமக்கு இது 2 மட்டும்தான் வந்து கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு மைனர் எழுதும் போது 1 + a² into dn-1 அப்படின்ட்டு வரும். -a into அந்த மேட்ரிக்ஸ் எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து 0 0 இதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால 2 பிளேஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அப்போ இது என்னது வரும் அப்படின்னா 1 + a² into dn-1 -a into இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது adn-2 அப்படின்ட்டு கிடைக்கும். a into a is nothing but a². அப்போ நமக்கு வந்து dnோட ஆன்சர் வந்து 1 + a² into dn-1 -a² into dn-2 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து dnோட வேல்யூ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரூவ் ஆயிடும் ஒரே ஸ்டெப்பில். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணணும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி டிஎன்னோட ஆன்சர் வந்து 1 மைனஸ் ஏ பவர் 2n + 2 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரூஃபை இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம டிஎன்னுக்கு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா? ஸோ டிஎன்னுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னா 1 + ஏ ஸ்கொயர் இன்ட்டு dn - 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் dn - 2 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா? ஸோ இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டிஎன்னோட ஆன்சர் வந்து dn - 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dn - 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் dn - 2 அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை மாதிரி dn - 1 எழுதணுன்னா வந்து அது dn - 2 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dn - 2 மைனஸ் ஏ ஸ்கொயர் dn - 3 அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை மாதிரி dn - 2 எழுதணும் அப்படின்னா அது dn - 3 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dn - 3 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dn - 4 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த dn - 1 dn - 2 இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் இதெல்லாம் தான் நம்ம தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போனால் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணணும். ஸோ dn - 1 dn - 2 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது என்னவாகும்? ஸோ இந்த ஸ்டெப்பில் n - 2ன்னு இருக்கா, ஒரு எண்ணுக்கு பதிலாக 4ன்னு போட்டு பாருங்கள். எண்ணுக்கு பதிலாக 4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு d2 = 4 - 3 வந்து 1, d1 இங்கேயும் 4 - 3 வந்து 1, d1 இங்கே 4 - 4 வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா d2ஓட ஆன்சர் வந்து d1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் d1 மைனஸ் ஏ ஸ்கொயர் d0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு போகலாம். ஆக்சுவலாக dn என்ன ஆன்சர் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் dn - 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dn - 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் dn - 2 அப்படின்ட்டு இருந்துச்சா? ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா dn - 1க்கு பதிலாக அதனோட ஆன்சர் எழுத போகிறோம். dn - 1க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு நமக்கு? dn - 1க்கு வந்து dn - 2 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dn - 2 மைனஸ் ஏ ஸ்கொயர் dn - 3 அப்படின்ட்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் இன்ட்டு இந்த dn - 1க்கு பதிலாக உள்ளதை வந்து எழுத போகிறோம். dn - 1க்கு பதிலாக என்னது இருந்ததுன்னா dn - 2 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dn - 2 மைனஸ் ஏ ஸ்கொயர் dn - 3 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இருக்குல்ல, ஏ ஸ்கொயர் dn - 2, அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்னது கிடைக்கும்? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dn - 2வும் மைனஸ் ஏ ஸ்கொயர் dn - 2வையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அது போக dn - 2 டேர்ம்ஸ் தனியாக எழுதிக்கலாம், dn - 3 டேர்ம்ஸ் தனியாக எழுதிக்கலாம். அப்போது இந்த டேர்ம் வந்து dn - 2 அப்படிங்கிறத வந்து இப்படி எழுதிக்கலாம். இந்த ஏ ஸ்கொயரை இது கூட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 × ஏ ஸ்கொயர் dn - 2 அப்புறம் a⁴ dn - 2 அப்படின்ட்டு ஆகும். ஸோ அதை வந்து எழுதியாச்சு. அப்போ dn - 2 டேர்ம்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அது போக dn - 3 டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் dn - 3 இந்த டேர்மு இங்கே வந்து இந்த ஏ ஸ்கொயரை இது கூட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் a⁴ dn - 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இதை மாதிரி கிடைக்கும். இதிலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஃபஸ்ட்டு 3 டேர்ம்லேருந்து dn - 2 பொதுவாக எடுத்தால்
1 + a² + a பவர் 4 அப்படிங்கிறது இருக்கும். இந்த டேர்ம்ஸ்லேருந்து dn-3 பொதுவாக எடுத்தால் a² + a to the power 4 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? அப்போது dn-2 வந்து பொதுவாக எடுத்தால் 1 + a² + a to the power 4 இருக்கும். மைனஸ் dn-3 வந்து பொதுவாக எடுத்தால் a² + a to the power 4 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா அகைன் dn-2க்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் dn-2க்கு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது கிடைக்கும்? 1 + a² + a to the power 4 அப்படின்ட்டு இருக்குது. ப்ராக்கெட்குள்ளே dn-2க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு dn-3 + a² dn-3 மைனஸ் a² dn-4 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் dn-3 இருக்குல்ல, dn-3 இன்ட்டு a² + a4 அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இதை இப்படி உள்ளே மல்டிபிள் பண்ணணும். 1 வச்சு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், a² வச்சு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், a பவர் 4 வச்சு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 வச்சு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா dn-3 ப்ளஸ் a² dn-3 மைனஸ் a to the power 4 dn-3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் a² வச்சு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா a² dn-3 a பவர் 4 dn-3 மைனஸ் a பவர் 6 dn-4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் a பவர் 4 வச்சு மல்டிபிள் பண்ணோன்னா a பவர் 6 a பவர் 4 dn-3 ப்ளஸ் a பவர் 6 dn-4 3 மைனஸ் a பவர் 6 dn-4 அப்படின்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே உள்ள ரெண்டு டேர்ம்ஸ் வந்து a² dn-3 மைனஸ் a பவர் 4 dn-3 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா dn-3 வந்து எதுலேருந்துலாம் காமனாக எடுக்கலாம். ஸோ இது மாதிரி எது ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் a² dn-3யும் மைனஸ் a² dn-3யும் கேன்சல் ஆகும். ஓகேவா? அதை மாதிரி ப்ளஸ் a to the power 4 dn-3யும் மைனஸ் a to the power 4 dn-3யும் வந்து கேன்சல் ஆகும். ஸோ இது போக dn-3 பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா dn-3 இதுலேருந்து பொதுவாக எடுக்கும்போது ஒரு 1 இருக்கும். ஸோ இதுலேருந்து பொதுவாக எடுக்கும்போது ஒரு a² இருக்கும். ஸோ இதுலேருந்து பொதுவாக எடுத்தால் a to the power 4, இதுலேருந்து பொதுவாக எடுத்தால் a to the power 6. அப்போ 1 + a² + a பவர் 4 + a பவர் 6. ஸோ இதை மாதிரி dn-3க்கு பார்த்தோம் அப்படின்னா dn-3 இதுலேருந்து காமனாக எடுக்கலாம். 3 டேர்ம்ஸ் இருக்கா? a² இது வந்து ஒரு a பவர் 4, இது வந்து ஒரு a பவர் 6. அது மாதிரி ஒரு a² அப்படிங்கிறது இருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து a². ஓகேவா? இது வந்து a² a பவர் 4 கிடையாது. ஸோ a² a பவர் 6 a பவர் 4 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் கிடைக்கணும். கரெக்டாக மல்டிபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அப்போ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்னது கிடச்சிது அப்படின்னா dn-3 வந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா 1 + a² + a to the power 4 + a to the power 6 அப்படின்னும் மைனஸ் dn-2 4 பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா a² + a to the power 4 + a to the power 6 அப்படின்னும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா a² எழுதிக்கலாம். இதை a² ஹோல்² எழுதிக்கலாம். a பவர் 6 a² அப்படின்ட்டு எழுதிக்கலாம். போத் மேலே உள்ள இந்த டேர்முக்கும் இது பொருந்தும், கீழே உள்ள இந்த டேர்முக்கும் வந்து பொருந்தும். ஸோ இதை மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே போனால் ஜென்ரலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே n-3 இருந்தால் இங்கே a² ஹோல் பவர் 3 இருக்குது.
அதே மாதிரி இங்கேயும் a பவர் 6ல் தான் முடியுது, இங்கேயும் a பவர் 6ல் தான் முடியுது. therefore dn மைனஸ் ஆஃப் n மைனஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதில் முடியுதோ அதே இது தானே இங்கே பவரில் முடியுது. அப்போது 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா a ஸ்கொயர் ஹோல் டு த பவர் n மைனஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதே சமயத்தில் இங்கேயும் a பவர் 6ல் தான் முடியுது அப்படிங்கிறதுனால அடுத்த டேர்ம் எழுதும்போது மைனஸ் dn மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1ன்னு போடணும். ஏன் இங்கே n மைனஸ் 3 இருக்குது, இங்கே n மைனஸ் 4 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி போடும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா a ஸ்கொயர் ஹோல் பவர் n மைனஸ் 2 அப்படின்ட்டு முடியும். மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி தான் வந்து முடியணும். இங்கே என்ன இருக்குதோ அதுதான் வந்து இங்கே இருக்கணும். ஸோ இதை எழுதுகிற மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் dn மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1 எழுதலாம். இது என்னது வரும் அப்படின்னா 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா a ஸ்கொயர் ஹோல் டு த பவர் n மைனஸ் 1 அப்படின்ட்டு வருமா? மைனஸ் dn மைனஸ் n அப்படின்ட்டு இருக்கும். 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸெட்ரா a ஸ்கொயர் ஹோல் பவர் n மைனஸ் 1 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னதுன்னா n மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1 இஸ் நத்திங் பட் d1, n மைனஸ் n இஸ் நத்திங் பட் d0. அப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னா வந்து d1 இன்ட்டு 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா a ஸ்கொயர் ஹோல் டு த பவர் n மைனஸ் 1 அப்படின்னும் மைனஸ் d0 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா a ஸ்கொயர் ஹோல் டு த பவர் n மைனஸ் 1 அப்படின்னும் வந்து ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா இப்போ நமக்கு d1ஓட ஆன்சர் வந்து 1 + a ஸ்கொயர். அது வந்து நமக்கு அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூலேருந்து தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம dn ப்ரூவ் பண்ணோம்ல, அதுலேருந்து தெரியும் d1க்கு ஆன்சர் வந்து 1 + a ஸ்கொயர் அப்படின்ட்டு. இன்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள இந்த டேர்மை வந்து நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம். மைனஸ் d0ஓட வேல்யூ வந்து 1 இன்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள இந்த டேர்மை வந்து அப்படியே வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த 1 வச்சு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், a ஸ்கொயரை வச்சு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே போடணும். ஸோ போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா a ஸ்கொயர் ஹோல் டு த பவர் n அப்படின்ட்டு கிடைக்கும். 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஹோல் டு த பவர் n அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதனோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா பார்க்க 1 + x + x ஸ்கொயர் எக்ஸெட்ரா x டு த பவர் nங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 - x டு த பவர் n டிவைடட் பை 1 - x when x வந்து லெஸ் தேன் 1 இருக்கும்போது இதுதான் வந்து ஃபார்முலா அப்படின்ட்டு தெரியும். ஸோ நமக்கு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து a ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து dnன்னு இருந்தது. இதனோட ஆன்சர் எப்படி கிடச்சிருக்குன்னா 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா a ஸ்கொயர் ஹோல் டு த பவர் nன்னு கிடச்சிருக்குது. இதை ஃபார்முலா படி 1 - a ஸ்கொயர் ஹோல் டு த பவர் n + 1 x டு த பவர் n + 1 டிவைடட் பை 1 - x அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஃபார்முலா வந்து 1 - x டு த பவர் n + 1. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக a ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்னா dnோட ஆன்சர் வந்து 1 - a பவர் இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2n + 2 அப்படின்ட்டு கிடச்சிரும் டிவைடட் பை 1 - a ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ dnோட ஆன்சர் வந்து 1 - a பவர் 2n + 2 டிவைடட் பை 1 - a ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதை தான் வந்து இந்த தியரமில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து a ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 1 இருந்தால் dn cannot be determined.
டிஎன்ஏ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டினாமினேட்டர் வந்து என்னவாயிரும் அப்படின்னா வந்து 0 ஆயிரும். ஸோ a² = 1ன்னு இருந்தால் டினாமினேட்டர் 0 ஆகிறதுனால டிஎன் வந்து cannot be determined அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ இந்த தியரமில் ஃபஸ்ட்டு நம்ம டிஎனோட ஆன்சர் வந்து இது கிடைக்கிது அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணி dn = 1 - a⁴n + 2 / 1 - a² கிடைக்குதுன்னு சொல்லியிருப்போம். அது மாதிரி a² = 1 இருந்தால் dn cannot be determined அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். இந்த ஒரு தியரத்தை மட்டும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள்.